எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமா தவறினதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருந்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டு, ஆட் ஷூட்டு, ஷோ டைரக்ஷன், அவார்ட் ஷோஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெய்லத்தான் 2026 அப்படின்னு மாரத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது நெய்லத்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதே இல்லை. ஸோ அதனால 7 சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பாலா சாரோட நாங்கள் இணைஞ்சு இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சுதந்திர தினத்துக்காக இப்போ 29வது சுதந்திர தினம் ஆண்டு போயிட்டு இருக்கு. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 80வது சுதந்திர தினம் வரப்போகுது. ஸோ அதனால 79 நிமிஷத்துல நெயில் ஆர்ட் பண்ண போறாங்க. ஸோ 29 நிமிஷம் 24 செகண்ட்ல பண்ண போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளாக் தீம்ல நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆர்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டோட தீம். ஸோ இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது நெயில்ஸ் பை விஜயா. ஸோ என்னோட சகோதரி தான் அவங்க. ஸோ அவங்க மூலமா தான் எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ சேர்ந்து பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு அவங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ பேலன்ஸ் வந்து நீங்கள் பேசுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அட்டம் பண்ணி இன்னைக்கு பண்ண போறோன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பாலாசோட அதாவது 7 சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இதை எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டை கொடுக்க போறோன்றப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இன் அசோசியேட் வித் நெயில்ஸ் பை விஜயா, ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸா நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். நானு மாமா எல்லாருமே சேர்ந்து இந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பயுமே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நிறைய விஷயத்துல. எங்களுடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்டுக்கும் நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. பாலசுப்ரமணிய சக்திவேல் 7 சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு உலக சாதனை முயற்சி யார் பண்ணுறாங்கன்னா நெய்லத்தான் அப்படின்ற ஒரு நேமில் நம்ம ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ், நெயில்ஸ் பை விஜயா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த உலக சாதனை முயற்சி வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் மோர் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நெயிலில் நம்ம இந்திய தேசத்தோட நேஷனல் ஃபிளாக் வரைஞ்சி 1947 இருந்து ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் உள்ள ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட்ஸை வந்து அதில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது முதல் டைம் வந்து இந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது உலக சாதனையை அங்கீகரிக்கிறதுக்காக 7 சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து நான் வந்திருக்கேன். ஸோ இது எல்லாருமே வந்து இந்த முயற்சியை இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை, இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. அது பிரதர் சொன்ன மாதிரி நெயில், அதாவது வாக்கத்தான் ஃபுட்டத்தான் கூட கேள்விப்பட்டிருக்கோம். நெயிலத்தான் அப்படின்றது வந்து யாருமே பண்ணலை. அந்த பேரே வந்து ஒரு சாதனைக்கான ஒரு முயற்சி. ஸோ வந்து இது மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே இருக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் அப் கொஞ்சம் நேரத்தில் நடந்துடும். எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நெயில்ஸ் பை விஜயா மட்டும் இல்ல, ஒவ்வொரு நெயில் இண்டஸ்ட்ரி எல்லா ஜாம்பவானுமே எல்லாருமே வந்து அதை கலந்துக்கிறாங்க. அது மட்டும் எங்க மாமாவோட நண்பர்களாகிய மாமாவோட சிஷியர்கள் சொல்லலாம், அவரோட சிஷிய பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள் சொல்லலாம். ஸோ டிஎஸ்கே பிரதரும் புகழ் அண்ணனும் அதை கலந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. நெயில்ஸ் பை விஜயா தாண்டி நிறைய அகாடமிஸ் வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. லைக் வந்து லாமி சலூனா இருக்கட்டும், இன்னும் நிறைய பெங்களூர், ஆந்திரா எல்லாத்துலயுமே வந்து வந்த அகாடமிஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. ஐ திங்க் அவங்க எல்லாருமே பேசுவாங்க, அப்ப நீங்க பாருங்க. ரொம்ப பெரிய வரவேற்பு தான். ஸோ மாற்றம் தான் எல்லாமே ஒரு சந்தோஷமான மாற்றம். ஸோ அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த ஈரா வந்து அவர் கொண்டு போக போறாரு. ஸோ கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த முதல் தேசிய கொடி அவருக்குமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், எங்களுக்குமே ஸ்பெஷல் தான். அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், MS பாஸ்கர் அங்கிள் வந்து ஒரு கதை சொன்னார், சூப்பராக சொன்னார். என்னன்னா ஒரு 100 பேருக்கு இடத்துல 3 கடவுளை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 கடவுளை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் 100 பேருக்குமே அந்த 3 கடவுளை பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒரு கடவுளை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு கடவுளை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு கடவுளை பிடிக்கும். 100 பேருக்குமே 3 கடவுளையும் பிடிக்கும், ஆனால் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது கடவுளையே அப்படி இருக்கும்போது மனிதர்களை நம்ம வந்து எல்லாருக்குமே பிடிக்குமானா தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸோ நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எப்படி வந்து டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அண்ணனும், அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த பக்கம் டிவிகேல இருக்கக்கூடிய விஜய் சார். ஸோ இவர் 2 பேருமே எங்களுக்கு 2 அண்ணன்கள். எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். எல்லாருமே எங்க ஃபேமிலியில ஒரு சொந்தக்காரங்க, ஒரு வெல்விஷரா தான் இருக்காங்க. சீமான் அங்கிளா இருக்கட்டும், திருமாவளவன் சாரா இருக்கட்டும், பிரேமலதா மேமா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஃபேமிலியோட வெல்விஷர்ஸ் தான். எல்லாருமே அதனால எல்லாமே ஒரு நல்லதாக தான் போயிட்டு
இங்க தமிழ்நாட்டுல வந்து லாட்டரி டிக்கெட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமா? இருக்காது சார், கண்டிப்பா இருக்கா. அதாவது எந்த விஷயத்தினால மக்கள் கஷ்டப்படுவாங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பா வந்து விஜய் சார் கொண்டு வர மாட்டாருன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா விஜய் சார் நீங்க சொல்றீங்க கூடவே ஆதரவாளர்களா ஒரு ஃபேமிலியே வந்து லாட்டரி அந்த மாதிரி அவங்க இதுல இருக்கும்போது கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தது விஜய் சார் மட்டும்தான். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய்ன்ற மாதிரி சிஎம் சார் விஜய். சோ யார் கூட இருந்தாலும் விஜய் சார் 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 வந்து சொல்லுவார், அவருக்கு வந்து மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம் இருப்பார். அதனால ஆமா. யாரா இருந்தாலும் இப்ப நாங்களே போய் நம்ம ஒரு விஷயம் மக்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. சோ அதனால வந்து நம்பிக்கை இருக்கு. ஒரு சீமான் என்ன சொல்றாருன்னா உதயநிதி பேசுனதுக்கு உடனே அவர் அரெஸ்ட் பண்றாங்க, இது தெரிவிக்கிறாங்க. நான் தினந்தோறும் விஜய் பத்தி பேச யாரும் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க தெரியல சார், அதை பத்தி தெரியல. நம்ம நெய்வேலி ஈவென்ட் முடிச்சிருவோம். சட்ட ஒழுங்கு பத்தி தெரியல சார், உண்மையா தெரியல. படம் எதனா கத்துக்கலாம். ஆமா சார், ஒரு 5 படம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் தெலுங்குல வந்து பைலாங்குவல் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து கேப்டன் சாரோட ப்ரொடக்ஷன்லயும் ஒன்று பண்றேன். ஸோ அப்படியே அடுத்து ஒரு 5 படங்கள் கம்மிட் ஆயிருக்கு. இது எல்லாருமே இது வந்து காம்படிஷன் கிடையாது சார். ஒருத்தர் வின் பண்ணுவாங்க, ஒருத்தர் தோத்துருவாங்க, அப்படி இல்ல. இது எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல பண்ண போறாங்க. அந்த 75 நிமிஷத்துல முடிச்சமே வேர்ல்ட் ரெக்கார்டு அங்கீகரிக்கப்படுது. ஸோ இதுல வந்து ஒரு சிங்கிள் பர்சனா இல்ல, இதுல கலந்துக்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோல்டரா போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு மெமெண்டோ கொடுக்க போறோம். தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்டிபிகேட்ஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய பிராண்ட் ஷீல்ஸ்னு ஒரு பிராண்ட், அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் பிராண்ட். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணுவாங்க. மெயில் டீடைல்ஸ் எல்லாமே விஜயாக்கா சொல்லுவாங்க. ரொம்ப ப்ரௌடா இருக்கு மெயில்ஸ்ல வந்து நம்ம இந்த அளவுக்கு பண்றோம் அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் ரோபோ ஈவென்ட்ஸ் அண்ட் 76 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். அண்ட் தென் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் யாருமே பண்ணது கிடையாது. 79 minutes 24 secondsக்குள்ள நம்ம வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். அது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட் டைம்ல நம்ம கேதர் பண்ணி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து டீம் பேஸ்ல நிறைய பேர் வந்து ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் இது நெயில் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்று இப்போ நடக்க போற இந்த நெயில் ஆர்ட் ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாது. 100க்கும் மேற்பட்ட நெயில் ஆர்டிஸ்ட், ஒரே டீம், ஒரே நேரம், ஒரே வேர்ல்ட் ரெக்கார்ட். சோ இதுதான் இப்போ வந்து நம்மளோட கனவு. நெயிலாத்தான் 2026 இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நேஸ்வரி விஜயா மற்றும் ரோபோ ஈவென்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த மாபெரும் சாதனை முயற்சியை பதிவு செய்திருப்பது 7 Sense வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். இன்று நம்முடைய தீம் வந்து இந்தியன் நேஷனல் பிளாக். ஸோ அதுல வந்து ஒரு ஓன் கிரியேட்டிவிட்டி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ முதலாவதாக எந்த ஒரு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும் போதும் முதல் வணக்கம் தமிழுக்கு. ஆகையால் தமிழ் தாய் வாழ்த்தோடு நம்ம ஆரம்பிப்போம். தமிழ் தாய் வாழ்த்துக்காக அனைத்து ஆர்டிஸ்ட் அண்ட் மாடல்ஸ் எழுந்து நிற்குமாறு தலைமையை கேட்டுக்கொள்ளலாம். வசந்தி ராம் அவர்களை அடுத்ததாக எல்லா நெயில் ஆர்டிஸ்டும் எல்லா பியூட்டிஷியன்ஸ்க்கும் ஒரு கனவு நாயகனா இருப்பாங்க. ஒரு கனவு பிரதரா இருக்கக்கூடியவர் நான் இப்பதான் கேள்விப்படுறேன். யாரும் பார்த்தாலுமே சொல்லுவாங்க நாகி சொல்றாங்க, நாகி நெயில் சொல்ற எல்லாமே தெரியும் சொல்லுவாங்க. அவர் பார்த்தாலே ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருப்பாரு. எல்லாருக்குமே ரொம்ப அன்பான ஒரு ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல் அவர் நாகி ப்ரோ வந்து வெல்கம் பண்றோம். And of course, இந்த நிகழ்வு ஆரம்பத்துக்கு தொடக்கமா இருந்தது. அதாவது ஒரு ஓரக்கால் பண்ணணும் பிளான் பண்ணிக்கிறோம். அந்த ஓரக்கால் எப்படி பண்ணலாம்னு யோசிக்கும் போது நான் ஒரு நெயில் ஆர்டிஸ்ட், நான் ரொம்ப வருஷமா இருக்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த நெயில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் போது நீங்க என்ன பண்ணாங்க நெய்லத்தா 2026 நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஆதரவா இருந்த நேஸ்வே விஜயா, அந்த தனி விஜயா ரோபோ ஈவென்ட்ஸ் என்டர்டெயின்மெண்டோட அட்வைசரி பேனல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அருமை தோழி அக்ஷயா ஆர்த்திமி அவர்களை நிறைவேற்றுகிறோம். ஒரு நிமிடங்கள்ல வந்து விசேஷம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். ஸ்டார்டிங் ராணி ப்ரோ பண்ணுங்க அப்படின்னு நம்மளை வந்து நிறைய சோதிச்சிருப்பாங்க. சோதனையாளர்கள் எல்லாமே சாதனையாளர்களாக மாற்றுறதுக்காக இந்த இடத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க. முக்கியமான நன்றி. அது மட்டும் இல்லாமல் ரோபோ ஈவென்ட்ஸ், இந்திரா சிஸ்டர், கார்த்திக் ப்ரோ அண்ட் பாலா பிரதர் எல்லாருமே சேர்ந்து நெயில்ஸ் பை விஜயா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது இட்ஸ் அ பிக் திங். ஏன்னா வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலாக ரெகக்னைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் இந்த சொசைட்டியில்.
அதுக்கு நம்ம இங்கே சாதனையாக பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் ஆல் த பெஸ்ட் கைஸ். 79 minutes 24 seconds is it? Yes, it's going to be a world record. All the best. இன்னைக்கு வந்திருக்க நெயில் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சூப்பரா எல்லாருமே வந்து அழகா எல்லாம் அசைன் பண்ணி காலையிலேயே வந்து ரொம்ப உங்களுடைய முக மலர்ச்சியோட உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் நம்ம இண்டஸ்ட்ரியில பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது கூட இருந்து எனக்கு அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணதே ரோபோ சங்கர் மேம் தான். ஸோ அவங்க கையில் வந்து நிறைய அடுத்தடுத்து நிறைய டெவலப்மெண்ட் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து இந்திரஜா வந்து என்னுடைய ஜூனியர். நாங்கள் ரெண்டு எத்ராஜ் காலேஜ், நானும் எத்ராஜ், அவங்களும் எத்ராஜ். ஸோ என்னோட ஜூனியரு அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து சூப்பர் ரோபோ என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட்டை வந்து இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது. அதுவும் இல்லாத பேக் போன் சொல்லுவேன், ஹஸ்பண்ட் பேக் போன். எல்லா மனைவிகளுக்கும் இந்த மாதிரி கணவர் அமைஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எதுவுமே கிடையாது. ஸோ இந்திரஜாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம், சரியா? ஸோ அதனால் வந்து அவருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்திருக்க 7 சார், உமா, பாலா சார், ஸோ அனிதா மேம் இங்கே இல்லை. ஸோ அனிதா மேம், அக்ஷயா மேம், ஸோ விஜயா ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. பிரபா மேம் என்னோட கூட வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்க மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே இன்னைக்கு மனமார்ந்த நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு அனிதா மேம்க்கும் தென் 7 செல் அண்ட் ரோபோ ஈவெண்ட் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆல் தேங்க்யூ. இதில் கோ-ஃபவுண்டர்லாம் சொல்லுவாங்க, நாங்களா பேருக்கு சொல்லிக்கிறது. பட் ஆனால் எல்லாமே ஒரே கம்பெனி எங்களோட இது. அக்கா நீங்கள் ஒரே வார்த்தை தான். நீ மேடையில் நிற்கிற எல்லாருக்கும் நன்றிகள். அதே மாதிரி நாங்கள் கீழே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா முதல் ஸ்டெப்பே வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ வாழ்த்துக்கள் வந்திருக்க மீடியா அண்ணனுங்க எல்லாருக்கும், தம்பிங்க எல்லாருக்கும் நன்றிகள். I don't want to take much time. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலேருந்து 2 பேர் வந்து புதுசாக இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. அது பெரிய ஸ்டெப். இது வேர்ல்ட் ரெக்கார்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியிலேயே கஷ்டப்பட்டு வேற ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து கற்றுக்கிட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற விஜயாவுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு யாராவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது தயங்கக்கூடாது. அந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு கரெக்டாக பிடிச்சி ரோபோ ஈவெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் அப். இது ஏன்னா வந்து தே பீன் திங்கிங் அபவுட் திஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். ஆனால் இன்னைக்கு இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னும் போது நாட் அட் ஆல் அ ஜோக். நீங்கள் எத்தனை பேர் நான் உள்ளே வரும்போதே பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் போத் ஆஃப் யூ லவ் யூ ஆஸ் ஆல்வேஸ். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். 11 o'clock ஆக போது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ப்ளீஸ் சைலன்ஸ், கொஞ்சம் அமைதிக்கா. சைலன்ஸே இங்கே சத்தமாக தான் சொல்ல வேண்டியிருக்கா? எல்லாம் ரெடியா? ரெடி சொல்லுங்க. ரெடியா? ஆடிபிள் கேக்கல சத்தமா? மராத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்க, வாக்கத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபுட்டத்தான் கூட கேள்விப்பட்டிருக்கோம். நெய்லத்தான் இப்போ தான் நீங்கள் தான் அதை அறிமுகப்படுத்திருக்கீங்க. கரெக்டா? ஸோ இங்கே நெய்லத்தான் அறிமுகப்படுத்திய அனைத்து நெயில் ஆர்ட் கலைஞர்கள் அனைவருக்கும் எங்களது 7 சென்ஸ்